ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, தஹி இட்லி, தயிர் இட்லி. நம்ம இட்லியை விதவிதமான சட்னி காம்பினேஷனோடு சாப்பிட்ருப்போங்க. பட் இந்த தயிர் இட்லி ஒரு அருமையான காம்பினேஷன். தயிரை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு, தயிர் சாதம்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான சாட்டுங்க. அதுவும் வெயில் காலத்தில் வெயில் சமையல்லாம் இது ரொம்ப ஒரு அற்புதமான ரெசிபிங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் சாட் ரெசிபி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பொதுவாக எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே ஒரு கம்ஃபர்டபுளான உணவு. அந்த இட்லியை தயிரோடு சேர்த்து அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இங்கே ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இந்த தயிர் கண்டிப்பாக அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிரை நல்ல ஸ்மூத்தாக கடைஞ்சி விட்டுக்கணுங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்படி சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த சின்ன புளிப்பும் இங்கே பேலன்ஸ்டாயிரும். தயிர் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அகைன் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தயிர் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஆகிடணும். இப்போ இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி, இந்த இஞ்சியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இஞ்சி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நல்ல 10-15 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுருவோம். அந்த முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. முந்திரி பருப்பெல்லாம் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிற தயிரில் சேர்த்து கலந்துருவோம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கூடவே பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், தயிர் இப்படி லூஸாக இருக்கணும். நல்லா கமகமன்னு தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாங்க. இங்கே தட்டில் ஒரு 3 இட்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே கடைஞ்சி தாளிப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற தயிர் அப்படியே மேலே நிறைய ஊற்றி விட்டுறலாம். இந்த தயிரில் இட்லி ஊறி வரணும். இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இட்லி கண்டிப்பாக சாஃப்டான இட்லியாக இருக்கணும், ஆறுன இட்லியாக இருக்கணும். லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் எடுத்துக்கலாங்க. பட் இட்லி சாஃப்டாக இருக்கணும். இப்போ காலையில் செஞ்ச இட்லி சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் அது எடுத்துக்கலாம். இட்லி சாஃப்டாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வரன்னு போன இட்லி ஒத்து வராது. நல்ல தயிர் மேலே நிறையா ஊற்றியாச்சுங்க. இப்போ இது மேலே நல்ல பூந்தி மொறுன்னு பூந்தியை மேலே போட்டு விட்டுடலாம். அந்த தயிர் இட்லியோடு அந்த பூந்தியை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக. அடுத்தது மாதுளம்பழம் அங்கங்கே அப்படியே தூவி விட்டுறலாம். அந்த ரெட் கலர் அழகாக இருக்கும். அந்த மாதுளம்பழமும் ஸ்வீட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம உலர் திராட்சை வறுத்து போடலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். தாளிப்புலேருந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்படி மேலே வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான தயிர் இட்லி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட் ஐட்டம்ங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மர் சீசன் அப்போ எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தயிரை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.